வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. மணவளக்கலை உறவுகளுக்கு கோபாலின் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷியின் மணவளக்கலையை பற்றி தினமும் சிந்தித்து கொண்டிருக்கின்றோம். சுவாமிஜி அவர்கள் எழுதிய வாழ்க்கை மலர்கள் என்ற நூலில் இருந்து ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி இன்பமும் துன்பமும் என்ற தலைப்பில் சிந்திக்கவிருக்கிறோம். உலகில் வாழும் உயிரினங்கள் பல கோடியாகும். அவற்றுள் மனித இனம் மேலானது. தொழில்களை திறன்பட செய்வதற்கான துணைக்கருவிகளையும் ஆராய்ச்சிக்கு விஞ்ஞான அறிவோடு நுண்கருவிகளையும் உபயோகிக்கக்கூடிய வகையில் உடல் உறுப்புக்கள் மனிதனிடம் அமைந்துள்ளன. மேலும் ஊறு, ஒளி, ஒளி, சுவை, மனம் ஆகிய ஐந்தையும் உணரும் ஐவுணர்வோடு மனம், உயிர், மெய் எனும் 3 மறைபொருட்களை உணரத்தக்க 6ஆம் அறிவும் மனிதனிடம் அமைந்துள்ளது. இத்தகைய சிறப்புகளை உணரும்போதுதான் ஒரு பேருண்மை தெளிவாகின்றது. இயற்கையே தன் பரிணாமத்தின் உச்சக்கட்டமாக மனித வடிவில் வந்து தனது இயல்புகளை ரசித்தும் பெருமைகளை உணர்ந்தும் நிறைவு பெறுகிறது என்ற உண்மை விளங்குகிறது. இவ்வளவு சிறப்புகளையும் பெற்ற மனிதனின் பிறவி நோக்கம் தனது அறிவில் முழுமை பெற்று இயற்கையின் சிறப்பு உணர்ந்து அமைதியும் நிறைவும் பெறுவதே ஆகும். மனிதனுடைய வாழ்வில் துன்பங்கள் மிகுமேயானால் பிறவியின் நோக்கமாகிய அறிவின் வளர்ச்சி தடைபடும். அறிவானது அமைதியான வழியில் இயங்க நாம் பார்த்து கொள்ள வேண்டும். இயற்கையாக எழும் தேவைகள் 3. அவை பசி, தட்பவெட்ப ஏற்றத்தாழ்வு உணர்வு, உடல் கழிவுப் பொருட்களின் உந்துவேக உணர்வு. இந்த 3 உணர்வுகளையும் காலத்தோடும் அளவோடும் தக்க பொருட்களையும் வசதிகளையும் கொண்டு வித் அப்ரோப்ரியேட் ஃபெசிலிட்டிஸ் அண்ட் காமோடிட்டிஸ் நிறைவு செய்து கொண்டே இருக்க வேண்டும். மேலே விளக்கப்பெற்ற பசி உணர்வு, வெப்பத்தட்ப ஏற்றத்தாழ்வு உணர்வு, உடல் கழிவுப் பொருட்களின் உந்துவேக உணர்வு இவைகளை காலத்தோடு நிறைவு செய்யாவிட்டால் உடலில் அமைதி குலைந்து நலம் கெட்டு துன்ப உணர்வுகளாக மாறும். இயற்கை துன்பங்களை அவ்வப்போது சமன் செய்து கொண்டே இருப்போமேயானால் மிகுதி இருப்பது என்ன? அமைதியும் இனிமையும் தானே. அமைதியே அறிவு ஆராய்ச்சிக்கும் உயர்வுக்கும் ஒத்ததாகும். எனவே அமைதி காப்பது என்பதே மனிதனின் தலையாய செயல். அருட்தந்தை அவர்கள். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன்.